மதுரை குருவித்துறையில் குரு பகவான் கோவிலில் கொள்ளையடிக்கப்பட்ட 4 ஐம்பொன் சிலைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முத்துகிருஷ்ணன். முத்துகிருஷ்ணன், சிலைகள் எங்கிருந்து மீட்டெடுக்கப்பட்டன, அது குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்க. விஷ்ணு, அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சனிக்கிழமை இரவு மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் அமைந்துள்ள குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலில் 4 ஐம்பொன் சிலைகள் நள்ளிரவில் மர்ம நபர்களால் திருடி செல்லப்பட்டன. அதன் அடிப்படையில் அதாவது அந்த குருவித்துறை பகுதியில் அமைந்துள்ள அந்த குரு பகவான் கோவிலில் 4 ஐம்பொன் சிலைகள் திருடப்பட்டது என்று சோழவந்தான் பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த குரு பகவான் கோயிலானது இந்த புறநகர் பகுதியில் அமைந்துள்ள மக்கள் அனைவருமே தொடர்ச்சியாக தினந்தோறும் அந்த கோயிலில் வழிபாடு செய்து வந்தனர். தற்போது உள்ள நிலவரப்படி பல்வேறு கோவில்களில் இந்த சிலையை அதாவது ஐம்பொன் சிலைகள் மற்றும் கோவில் சிலைகள் திருடப்பட்டு வந்தது ஒரு தொடர்ச்சியான ஒரு வண்ணமாக இருந்து வந்தது. இதன் அடிப்படையில் இன்று அதாவது 2 தினங்களுக்கு முன்பு மதுரை மாவட்டம் குருவித்துறை பகுதியில் அமைந்துள்ள அந்த கோவிலில் 4 சிலைகள் திருடப்பட்டிருப்பது என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தாலும் மின் இணைப்புகளை துண்டித்து சுவர்களை ஏறி குதித்து அந்த 2 மர்ம நபர்களும் அந்த சிலைகளை திருடி சென்றிருக்கின்றனர். மேலும் அந்த திருடி சென்றவர்களுடைய நபர்களை விசாரிக்கும் முன்னத்தில் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் SP மணிவண்ணன் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அந்த கோயிலில் சிலைகளை திருடியவர் யார் என்ற அடிப்படையில் CCTV காட்சிகளை விசாரித்து தொடர்ச்சியாக அந்த வழக்கினுடைய விவரமானது அதிகமாக வெளியே வந்தது. மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யார், இவர்களுக்கு மேலும் இந்த பகுதியில் உள்ள இருப்பவர்கள் யாரும் ஒரு உதவினார்களா அல்லது பல நாட்களாக அந்த கோவிலை குறிவைத்து அந்த சிலைகள் கடத்தப்பட்டனவா என்ற அடிப்படையில் விசாரணை செய்து வந்தார். இதன் அடிப்படையில் இன்று காலை ஒரு 6 மணி அளவில் அந்த 4 சிலைகளுமே திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி என்ற பகுதியில் கல்யாணப்பட்டி ஒரு விலக்கு பிரிவில் அந்த சிலைகள் 4 சிலைகளுமே தூக்கி வீசப்பட்டு சென்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அதாவது மேலும் இந்த சிலைகள் எவ்வாறு திருடப்பட்டன என்ற அடிப்படையில் சிலை கடத்தல் பிரிவு அதிகாரி IG பொன்மாணிக்கவேல் அவர்கள் நேற்று இரவு மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். மேலும் அவருடைய வழக்கானது நேரடியாக இந்த சிலை கடத்தல் பிரிவில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை எப்படி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு வளையத்தில் கொண்டு வருவதற்காக பொன்மாணிக்கவேல் அவர்கள் விரைந்த நேரத்தில் தற்போது இந்த மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் அமைந்துள்ள இந்த காவல் நிலையத்தில் அந்த சிலைகள் 4 சிலைகளுமே நேரடியாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த 4 சிலைகளுமே அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பகுதியில் அமைந்துள்ள சாலையோரத்தில் அந்த 4 சிலைகளும் வீசப்பட்டு சென்றிருந்த அடிப்படையில் அங்கு உள்ள போலீசார் அந்த 4 சிலைகளையுமே கைப்பற்றி மதுரை மாவட்டம் குருவித்துறைக்கு உட்பட்ட சோழவந்தான் பகுதியில் இந்த காவல் நிலையத்தில் அந்த சிலைகளை வைத்திருக்கின்றனர். மேலும் இந்த சிலைகள் அவர்கள் தூக்கி வீசப்பட்டதால் திரைகள் ஏதும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறதா, அதாவது அந்த சிலைகளுடைய தன்மை எதுவும் குறைந்திருக்கிறதா, மேலும் அந்த சிலைகளில் தூக்கி வீசப்பட்ட போது அந்த சிலைகளில் இருக்க பொருட்கள் எதுவும் சேதப்பட்டிருக்கிறதா என்ற அடிப்படையில் மணிவண்ணன், அதாவது மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் மணிவண்ணன் மற்றும் சிலை கடத்தல் பிரிவுடைய அதிகாரி பொன்மாணிக்கவேல் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்ய உள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பொன்மாணிக்கவேல் என்ற அதிகாரி, சிலை கடத்தல் பிரிவு அதிகாரி நேரடியாக சோழவந்தான் பகுதியில் அமைந்துள்ள இந்த காவல் நிலையத்துக்கு நேரடியாக அந்த சிலைகளை ஆய்வு செய்யவும் உள்ளார். தற்போது அந்த சிலை கடத்தல் பிரிவிலிருந்து சம்பந்தப்பட்டவர்கள் 6 மாதங்களாக இந்த இந்து அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட அந்த குரு பகவான் கோயிலுக்கு தொடர்ச்சியாக நோட்டமிட்டு இந்த சிலையை திருடியதாகவும் ஊர் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். இந்த சிலைகளை கடத்தியவர்கள், அதாவது தற்போது அந்த சிலைகள் மீட்கப்பட்டாலும் சிலைகளை கடத்தியவர்கள் யார் என்ற அந்த வலையானது அதிகமாகவே தெரியப்பட்டு வருகிறது. மேலும் பொன்மாணிக்கவேல் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து அந்த CCTV காட்சிகளை வைத்து அந்த குற்றவாளிகள் யார், 2 மர்ம நபர்களும் யார், இவர்களுக்கு முன்பாக பல சிலைகளை திருடி இருக்கிறார்களா, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்லது வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களா என்ற நோக்கத்தில் இந்த விசாரணையானது ஒரு விரிவுபடுத்தப்படும் என்றே சொல்லலாம். விஷ்ணு, முத்துகிருஷ்ணன், ஏற்கனவே அந்த கோயில்ல இது மாதிரியான கொள்ளை முயற்சி சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதா, அங்கு சரிவர பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாத ஒரே காரணத்தினால்தான் இந்த மாதிரியான திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றதா? விரிவான தகவல்களை பதிவு செய்யும். தனலட்சுமி, அதாவது இந்த குரு பகவான் சோழவந்தான் பகுதியில் அமைந்துள்ள குரு பகவான் என்ற கோயிலானது மக்களால் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் என்றே சொல்லலாம். இந்த கோயிலுக்கு பெருவாரியான மக்கள் அதிகப்படியாக தினம் அவருடைய தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த குரு பகவான் கோயிலில் பல, அதாவது
70க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பழமையான அந்த கோயிலில் இந்து அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட அந்த கோயிலில் வந்து அதிகமான மக்கள் வந்து குவிந்து அவருடைய வழிபாடுகளை நடத்தி வந்தாலும் அந்த கோயிலுக்கு அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் உள்ளிட்ட பல்வேறு கண்காணிப்பு பிரிவில் அந்த கோயில் வந்து கண்காணிக்கப்பட்டாலும் ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக அந்த நபர்கள் வந்து இந்த பகுதியில் அந்த சிலைகள் இருப்பதாக நோட்டமிட்டு தான் இந்த செயல்களை செய்துள்ளார் என்றே நாம் சொல்லலாம். மேலும் அந்த கோவிலை பொறுத்தமட்டில் புறநகர் பகுதியில் உள்ள இடங்களில் அமைந்துள்ளதால் அந்த கோயிலுக்குள் வந்து ஒரு கண்காணிப்பு வளையம் என்று, அதாவது இந்த பகுதியில் இருப்பவர்கள் அனைவருமே கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். அதனால் அந்த கோயிலுடைய தொன்மை, அதாவது பழமை வாய்ந்த அந்த கோயிலில் பல்வேறு நபர்கள் வந்து வழிபாட்டு தடங்களாக பயன்படுத்தப்பட்ட அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிலைகள் வந்து திருடப்பட்டிருப்பது மக்களுடைய பரபரப்பை ஏற்படுத்தினாலும் அந்த கோவிலில் தொடர்ச்சியாக கண்காணிக்க கேமரா உள்ளிட்டவர்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு தான் வந்திருக்கிறது. 6 மாத காலமாக அந்த சிலைகளுக்கு வந்து நோட்டமிட்டு தான் அந்த சிலைகளை திருடி இருக்கின்றனர். மேலும் அந்த எந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் திருடி உள்ளார்கள், அவர்களை திருட சொன்னவர்கள் யார், இவர் கூலிப்படையினரா அல்லது பல்வேறு தரப்பினர்கள் சொல்லிதான் இந்த செயல்களை செய்தார்களா என்ற நோக்கத்தில் காவல்துறையினர் பல்வேறு விதமாக விசாரித்து வருகின்றனர். மேலும் ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் நேரடியாக இந்த இடத்தில் வந்தபோது இந்த விசாரணை வளையம் அதிகப்பட்டாலும் அவர்கள் வந்து மர்ம கும்பல் கைது செய்யப்படும் போதுதான் இந்த வழக்கானது முடிவுக்கு வரும் என்றே சொல்லலாம். தனலட்சுமி, உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.